ஜிப்பு போடு. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுறத பார்த்து முன்னிட்டு வெடிக்கிறாங்க பாரு வெடி. தெரிஞ்சு காப்பி. என்ன வம்பா இதெல்லாம்? வழிநடுகே காட்டு மல்லி பூத்திருக்கு யாரு மதர் வாங்களையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள வழிநடுகே காட்டு மல்லி ஒரு பெண்ணா பிறந்தவர் அடக்கமா அறுத்துல அந்த பயம்பர் ஏண்டான்னு பாக்குறேன் ஈன்னு பாடுற எப்படி பாக்குது பாரு. அந்த ஸ்டாண்ட் மறைக்கிறாப்ல ஸ்டாண்ட் வர தள்ளிட்டு வர பாக்குறான். என்ன என்னுடைய காதுல இதுவரை காணவில்லை அத்தா. பட்டாமுச்சிடி 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 குட்டாங்குச்சிடி குட்டாங்குச்சிடி நீ குட்டாங்குச்சிடி பட்டாங்குச்சிடி பட்டாங்குச்சிடி நீ குட்டாங்குச்சிடி என்னடி ரத்தம்மா பிள்ளாக்கு பேசி நெஞ்சு கிளங்குதடி பட்டாங்குச்சிடி பட்டாங்குச்சிடி நீ கொட்டாங்குச்சிடி கண்ணகி அயலாறு சென்று பட்ட படித்து முடித்துவிட்டு தாயின் திருமணி என்னிடத்தை தாய் தந்தை கூட சந்திக்கவில்லை. உன்னை சந்திக்கும் நிலைக்காகத்தான் என் இதயம் தவியாய் தவித்தது துடியாய் துடித்தது. இதுதான் காதல் என்று உரைப்பார்கள். அப்படியா? எந்த நேரம் பார்த்தாலும் அவள் மீது
ஏக்கமா இருக்கும். உண்மைதான். ஆனா தூக்கமே வராது. உன் மேல ஏக்கம் இரவெல்லாம் வரல பாரு எனக்கு தூக்கம். எப்படி வரும்? இரவெல்லாம் நாடகம் அடித்தா தூக்கம் எங்கிருந்து வரும்? ஏய் அது கிடையாது. உன் நினைவு. நினைவா? ஆமா. நினைவுகள் இருக்கட்டும். இருந்தாலும் கண்ணகி நான் யார்? ஒரு நாட்டு இளவரசர். நீ யார்? ஏழ்மை குடியில் பிறந்தவள், தாய் தந்தை இல்லாத அனாதை, என் அறையில வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி. இந்த காதல் என்பது ஜாதி மதம் ஏழை பணக்கிற வித்தியாசம் பார்வதுதான் காதல். பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதால் காதலுக்கு எடுத்துக்காட்டாக நாம் இருவரும் வாழ்ந்து வருகிறோம். நம்மளுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்? எப்பேற்பட்டது? அன்று எப்படி கோவலனுக்காக மதுரையில் கண்ணகி காத்திருந்தாலோ அதுபோல் இந்த கனகபுரி நாட்டில் இந்த கதிரவனுக்காக இந்த கண்ணகி காலமெல்லாம் காத்திருப்பார். எல்லாரும் சென்று வருகிறார். எனக்காக என்னங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன் இனிமே உனக்காகத்தான். இதை விட விலைமதிப்பற்ற பொருள் உண்டா? என்னங்க சொல்றீங்க? சரி என்ன பண்ணுறோம்? நாட்கள் நான் உன் அழகை கூடிக்கொண்டே தான் சொல்கிறது. என்னங்க அந்த இறைவனுடைய அருள் தாங்க. அந்த அவனுடைய அருளால் எப்போதும் ஈர்க்க சுமலக சந்தோஷமா இருக்கிறோம். அவனின்றி ஒரு அணு ஆசை போவதில்லைங்க. ஆகினால் ஆபதாவன் தான் அழிப்பதாவன் தான். உன் அழகை கண்டவுடன் மனமே மாறிவிட்டது. என்னங்க சொல்றீங்க? ஆமா. என்னங்க உன் அழகை பார்த்து யாருக்கு ஆசை வர? அதானே வம்ப அதெல்லாம். என்னங்க என்னமோ சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நாம் இருவரும் தனிமையில் பேச வேண்டும். தனிமையிலா? நீங்க பாருங்க நமது விழுக்கும் கிராம 10 வருடத்துக்கு மீண்டும் போதா மறுபடியும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா. தொடர்ச்சியா நம்ம கிராமத்துல நம்ம தான் வந்து நாடகம் நடத்துவோம். ஆரே 10 வருஷம் ஆயி போச்சு. ஆமாங்க. இத பாருங்க எப்படி இருந்த பாடுதா தனிமையில் பேச போறேன்னு சொல்றீங்க. திருவிழா முடிச்சுட்டு அவங்க வீட்டுல படுத்துட்டாங்க. நாம இருவர் மட்டும் தான் மேடம் மலர் இருக்கிறோம். எங்க இருக்குதா யாரு? மலர் வணங்க இதெல்லாம். ரோஜா பூக்கள். ஆமா. இந்த ரோஜாவை பார்க்க வந்த ரோஜா பூக்கள் அழகாக காட்சியளிக்கிறது. என்னங்க இங்க பாருங்க என்ன பேசுறோமோ அத பேசுறேன். டேய் நான் சுத்தமான பட்டிக்காடு எடுத்து நிரூபிக்கிறப்ப. பட்டிக்காடு பெண்களை தவறா நினைக்காதீங்க. ஏன்? பட்டிக்காடு பட்டணமா ரெண்டும் சேர்ந்தா லட்சணமா, பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் சேர்ந்தா லட்சணமா. லட்சணமா தாங்க நீங்க பட்டிக்காடு பெண்கள் தான் விபரம் வாழ்ந்த பெண்கள். எல்லா விபரம் இருக்குது. ஆனா இந்த விபரம் இல்லையே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. தனிமையில் பேச வேண்டுமானா திருமணம் முடிந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புடைய முதல் படி முதல் இரவு. அந்த முதல் இரவு திருமணத்திற்குள்ள இருவருக்கு நடைபெற வேண்டும். என்னங்க என்னங்க சொல்றீங்க? என்னால முடியாதுங்க. கட்டெடுத்து மச்சோ. என்னால கொடுக்க முடியாது. வழிநடுகே காட்டு மல்லி பூத்திருக்கு யாரு மத வாக்களையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ளே வருமா வருமா வீட்டுக்குள்ளே வழிநடுகே காட்டு மல்லி. ஒரு பெண்ணா பிறந்த ஒரு அடக்கமா அறுத்துல அந்த பயன்பரான்னு பார்த்தா ஏண்டான்னு பாக்குறேன் ஈன்னு பாடுற எப்படி பாக்குது பாரு. அந்த ஸ்டாண்ட் மறைக்கிறாப்ல ஸ்டாண்ட் வர தள்ளிட்டு வர பாக்குறான். என்னங்க இப்படியா செய்வேன்? நான் எப்படி செய்வேன்? நான் போவார் இன்னொரு இழுத்து போடுவேன். போயிதுக்கு செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் சுத்துறது இந்த ஆம்பளைங்க போயிட்டு போன பொம்பளைங்க அங்க உயிர் எடுக்குது. யாரால முடியுது இதெல்லாம்? இதை விட்டு ஆம்பளைக்கு வேற என்னதான் வேலை? ஐயோ குழந்தை கொயா பார்த்து பயந்துட்டு இருக்காது. பயப்படுறதுக்கு இந்த வேலையை என்ன சொல்ற முதல்ல அவன் ஜிப்பு போடு. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடுறத பார்த்து முன்னிட்டு வெடிக்கிறாங்க பாரு வெடி. தெரிஞ்சு காப்பியா என்ன வம்பா அதெல்லாம் செடியில கரத்தையால ஒரு சேர்த்து சொல்றேன் கேள. ஆமா என்னங்க ஆத்து தண்ணியா அடிச்சு போறதுக்கு எடுத்து தண்ணி தானே நான் எங்க போயிட்டு போறேன்? அரண்மனையே கதின்னு வாயிறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டுட்டீங்களேங்க. ஐயோ சரி
என்னங்க? தவறாக என்ன வேண்டாம். நாம் இருவரும் யார்? இப்போது காதலர்கள். மறுகாலத்தில் இருவரும் கணவன் மனைவி. ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய இடம்தான் நடந்தது. தவறாக என்ன வேண்டாம். கால நேரம் ஒரு பொழுது உனக்கு நான் திருமணம் செய்கிறேன். என்னை ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். என்னை கைவிட மாட்டீங்களே? ஏய், நான் கையில விட மாட்டேன். ஐயையா. ஏய், கையில விட மாட்டேன். ஏங்க? டேய், டேய், டேய். என்னடா காதலிச்சு கைவிட மாட்டீங்களான்னு கேட்டேன். காதலிச்சு கைவிட மாட்டேன். என்னங்க? ஏய், இத பாருங்க. ரொம்ப நன்றி தாய். என்னங்க? கண்ணகி என்னை ஏமாத்த மாட்டீங்களே? ஏமாத்த மாட்டேன். அப்படி என்ன நாளைக்கு நாம இருவரும் இந்த இடத்துல சந்திக்கலாம். கால நேரங்கள் ஒன்று கூடி வரும் பொழுது என்னுடைய தாய் தந்தையத்தில் எடுத்து கூறி அது இருவரும் சம்மதத்தோடு நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படியா? நான் தான் வருவேன் முன்னாடி. இல்ல, நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். நாளைக்கு போலூர் அடுத்த நாயுடு மகள் அடுத்த விழாத்தூர் போறோம். விழாத்தூர்ல வந்து சந்திப்போம்.